ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல் மேக்னம் 4D உடைய கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 13/1/2024 முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலைன்னா நீங்கள் நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது, வேண்டாம் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலைன்னா இன்றைக்கி நம்ம சனிக்கிழமைக்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். ஸோ சனிக்கிழமைக்கான கெஸ்ஸிங்க்கு நம்ம போன புதன்கிழமை ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். புதன்கிழமை 10/1/2024 வந்து நம்மளுடைய ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக ஸோ ஒரு 4Dயை பொறுத்த வரைக்கும் நண்பா, நம்மளுக்கு மொத்தமாக அந்த 4D நம்பர்ஸ் தான் தெரியும், ஆனால் அதோட டோட்டல்ஸ் யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த ட்ராவுடைய கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டல்ஸ் நண்பா. G = டோட்டல்ஸ் 4Dயோட டோட்டல் தான் நண்பா இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்காக நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ அது என்ன டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த 4D நம்பர்ஸை 4 நம்பர்ஸையுமே நம்ம கூட்ட போகிறோம். ஸோ அப்படி கூட்டும்போது நம்மளுக்கு ஒரு ட்ராலையும் ஒரு குளூ கிடைக்கும். ஸோ அந்த விதத்தில் இந்த ட்ராவில் ஒரு குளூ கிடச்சிருக்கு. அது என்னங்கிறத ஃபஸ்ட்டு இதோட டோட்டலை ஃபுல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா என்னென்னு சொல்கிறேன் நண்பா. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை கூட்டிடலாம். ஃபஸ்ட்டில் இருக்கிறது நம்மளுக்கு 32/40 இருக்குது. இதை கூட்டினோம்னா நம்மளுக்கு 9 வருது நண்பா. இதோட டோட்டல் நம்மளுக்கு 9. 22/36 இதை கூட்டினோம்னா 13. 70/97 இதை கூட்டினோம்னா 23. அதுக்கடுத்து இப்போ சாட்டர்டையும் நம்ம கன்சோலேஷனையும் கூட்டிடலாம் நண்பா. 46/94 இதை கூட்டினோம்னா 4 6 10 19 23. ஸோ இதோட டோட்டல் நம்மளுக்கு 23. இங்கே 16/63 இருக்குது. இதை கூட்டினோம்னா 6 6 12 12 1 13. இதோட டோட்டல் நம்மளுக்கு 13. இங்கே 8 6 6 8 இருக்குது. இதை கூட்டிடலாம் 20 28. இதோட டோட்டல் நம்மளுக்கு 28 நண்பா. இதை நம்ம கூட்டுவோம். 0 2 3 2 இருக்குது. இதோட டோட்டல் நம்மளுக்கு 7. அடுத்து 17/40 இருக்குது. ஸோ இதை கூட்டினோம்னா நம்மளுக்கு 12. இதோட டோட்டல் நம்மளுக்கு 12. இப்போ இதை கூட்டிடலாம். 71/24 இதை கூட்டினோம்னா 6 6 1 7 7 7 14. இதோட டோட்டல் நம்மளுக்கு 14. இப்போ அடுத்து கூட்டிடலாம். 34/73 இதை கூட்டினோம்னா 10 17. இதோட டோட்டல் 17. இப்போ இதை கூட்டிடலாம். 20/66 இருக்குது. 6 6 12 12ஓட 2 கூட்டினோம்னா 14. இப்போ அடுத்ததை கூட்டிடுவோம். 7 3 8 8 இதை கூட்டினோம்னா 8 8 16. 16 ஒரு 10 26. இதோட டோட்டல் நம்மளுக்கு 26. இப்போ 70/62 இருக்குது. இதை கூட்டிடலாம். 6ஓட 2 கூட்டினோம்னா 8 8ஓட 7 கூட்டினோம்னா 15. இதோட டோட்டல் நம்மளுக்கு 15. இப்போ அடுத்ததை கூட்டுவோம். 83/92 இருக்குது நண்பா. இதை கூட்டினோம்னா 10 20 22. இதோட டோட்டல் நம்மளுக்கு 22. அடுத்ததை கூட்டுவோம். 7 3 10 10 5 15. இதோட டோட்டல் 15. 31/74 டோட்டல் 15. இப்போ அடுத்ததை கவனிங்க. 82/09 இருக்குது. இதோட டோட்டல் 19. அடுத்ததை கூட்டுவோம். 87/15 இருக்குது. இதை கூட்டினோம்னா நம்மளுக்கு 8 7 15. 15 5 கூட்டினா 20 21 21. இதோட டோட்டல் நம்மளுக்கு 21. இப்போ அடுத்தது கூட்டலாம். 41/76 இதை கூட்டினோம்னா 10 17 17 1 18. இதோட டோட்டல் 18. அடுத்து 49/89 இருக்குது. இதை கூட்டிடலாம். 9 9 18. 18ஓட 4 கூட்டினோம்னா 22. இதோட டோட்டல் 30. இதோட டோட்டல் நம்மளுக்கு 30 கிடச்சிருக்கு. அடுத்து நம்மளுக்கு 48/22 இதை கூட்டினோம்னா நம்மளுக்கு 10 16. இதோட டோட்டல் நம்மளுக்கு 16. அடுத்து 18/53 இருக்குது. இதை கூட்டினோம்னா 8 8 16 16 1 17. இதோட டோட்டல் நம்மளுக்கு 17.
இப்போ இன்னும் 2 இருக்குது, இந்த 2ஐயும் கூட்டிடலாம். 5ஓட 6 கூட்டினோம்னா அதாவது 56 90 இருக்குது. இதை கூட்டினோம்னா 11, 11ஓட 9 கூட்டினோம்னா இதோட டோட்டல் நம்மளுக்கு 20, 25 25 இருக்குது. இதோட டோட்டல் வந்து 14. ஸோ இப்போ கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா நண்பா, நம்மளுடைய டோட்டல் தான் நண்பா நம்மளுக்கான கெஸ்ஸிங். அதாவது ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு இந்த 3 தான் நம்மளுக்கு முக்கியமான நம்பர்ஸ். மற்றபடி ஷார்ட்டடோ கன்சோலேஷனோ வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு முக்கியமாக இல்லை. ஏன்னா நிறையா நண்பர்கள் வந்து ஃபஸ்ட்டு, செகண்ட் தான் வேணும், தேர்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பிரைஸுக்குள்ள தான் நிற்பாங்க. ஸோ அங்கே தான் நம்மளுக்கு ஒரு குழு கிடச்சிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒற்றைப்படையில் ரிசல்ட் கிடச்சிருக்கு நண்பா. அதாவது இதோட டோட்டல் வந்து 9, இது ஒற்றைப்படை நண்பா. அதே மாதிரி 13ங்கிறது ஒற்றைப்படை, 9 ஒற்றைப்படை, 13 ஒற்றைப்படை. அதே மாதிரி இங்கே 23 வந்ததும் ஒற்றைப்படை. எல்லாமே டோட்டல் ஒற்றைப்படை இருக்குது நண்பா. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு வந்து ரெட்டைப்படைக்கு சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி நம்மளுடைய சாட்டர்டே 13/1/2024 கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நண்பா நம்மளுக்கு வந்து ஒற்றைப்படைக்கு சான்சஸ் இருக்குது. ஒற்றைப்படையை பொறுத்த வரைக்கும் ஒற்றைப்படை வந்திருக்கு. ஸோ ரெட்டைப்படைக்கு சான்சஸ் இருக்குது. அது வந்து 0, 2, 4, 6, 8. ஸோ இந்த ரெட்டைப்படையில் நம்மளுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ரெட்டைப்படையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 1, 2, 3, 4. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு ரெட்டைப்படை தான் நண்பா நம்மளுக்கான டோட்டல். ஒற்றைப்படையாக இருக்கிறதுனால இந்த ட்ராவில் ரெட்டைப்படை ஏறுறதுக்கு தான் அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்துச்சுன்னா நீங்கள் இந்த ரெட்டைப்படையை பயன்படுத்தி பாருங்கள். ஒருவேளை நான் சொல்கிறது எதுவும் உங்களுக்கு புரியலை, எனக்கு கெஸ்ஸிங் நம்பர்ஸ் மட்டும் கிடச்சா போதும் டெய்லி அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, கட்டாயம் கிடையாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது என்ன டோட்டல், இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அதுக்காக தான் இங்கே எல்லா டோட்டலுமே நான் போட்டேன். இதில் கவனிங்க, இதில் 23 இது ஒற்றைப்படை, 13 ஒற்றைப்படை, 28ங்கிறது ரெட்டைப்படை, 7ங்கிறது ஒற்றைப்படை, 14ங்கிறது ரெட்டைப்படை, 12ங்கிறது ரெட்டைப்படை, 17ங்கிறது ஒத்தப்படை, 14ங்கிறது ரெட்டைப்படை, 26ங்கிறது ரெட்டைப்படை, 15ங்கிறது ஒற்றைப்படை, 22ங்கிறது ரெட்டைப்படை நண்பா, 15ங்கிறது ஒற்றைப்படை. அதே மாதிரி இங்கே 21 ஒற்றைப்படை, 19 ஒற்றைப்படை, 30 ரெட்டைப்படை, 18ங்கிறது ரெட்டைப்படை, 16 ரெட்டைப்படை, 17 ஒற்றைப்படை, 20 ரெட்டைப்படை, 14 ரெட்டைப்படை. ஸோ இதுதான் மேட்ரு. நம்மளுக்கு இந்த ஸ்பெஷல் கன்சலேஷனை விட நம்மளுக்கு ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு தானே முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டில் பாருங்கள் ஒற்றைப்படை ஒற்றைப்படை ஒற்றைப்படை. ஸோ 3மே ஒற்றைப்படையாக தான் இருக்குது. அப்போ ஏன் நம்மளுக்கு இந்த ட்ராவில் ரெட்டைப்படை எடுக்கக்கூடாது? இந்த ட்ராவில் ரெட்டைப்படைக்கு சான்சஸ் இருக்குது நண்பா. ஸோ ரெட்டைப்படையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இதில் 12 இருக்குது, 14 இருக்குது, 16 இருக்குது, 18 இருக்குது, 20 இருக்குது, 22 இருக்குது, 24 காணோம், 24 காணோம், 26 இருக்குது, 28 இருக்குது, 30 இருக்குது. ஸோ 24 மட்டும் காணும் நண்பா. ஒருவேளை 24 கூட வர வாய்ப்புகள் இருக்குது நண்பா. டோட்டல் 24க்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. மேபி டோட்டல் ஈக்குவல் டு 24. டோட்டல் 24ல் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ரெட்டைப்படை தான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கில் இருக்குது. ஸோ மிஸ்ஸிங் டோட்டல்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ரெட்டைப்படையில் நம்மளுக்கு வந்து 24 மிஸ் ஆகிருக்கு. 30 வரைக்கும் பார்க்கும்போது 24 மிஸ் ஆகிருக்கனால நம்மளுக்கு டோட்டல் 24 கூட வர வாய்ப்புகள் இருக்குது நண்பா. இதுலேருந்து நம்ம செட் எடுத்தோம்னா நம்மளால் வின் பண்ணுறதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே கெஸ்ஸிங்னு தான் சொல்கிறேன், தனிப்பட்டு எதுவுமே சொல்லலை நண்பா. உங்களுக்கு வேணும்னா பயன்படுத்தி பாருங்கள். இன்றைக்கி சனிக்கிழமை 13/1/2024 இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.